கண்ணு எனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி பேச போறேன் கண்ணு. இந்த தமிழ்நாட்டோடைய தேர்தல் நடக்க போகுது இல்லையா? ஒரு அண்ணன் கேட்டு இருந்தாரு, விஜய் தேர்தல்ல கேட்கிறாரு அண்ணன், உங்களோட கருத்து என்ன அப்படின்னு. உண்மையிலே அரசியல்ட முழு அறிவும் இருந்து அவர் கேட்டு இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல விஷயம் அப்படி. ஆனா இன்னைக்கு அவரை சுத்தி இருக்கிற ஆக்கள்கிட்ட எல்லாம் கேட்டா அவங்க சொல்ற காரணம் என்னண்டா, எங்களுக்கு விஜய் அண்ணாண்டா உயிர், அவர் எங்களோட நம்பிக்கை நட்சத்திரம், அதனால நம்ம அவர பக்கம் தான் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்க நடக்கிற சில விஷயங்களை பார்த்தா நடிகர் அப்படின்ற லேபிளை கழட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா விஜய்க்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, அது நல்லா விளங்கி கொள்ளணும். உண்மையில கமெண்ட்ல என்ன எல்லாரும் சீடுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் யதார்த்தத்தை சொல்றேன், நீங்க இருந்துட்டு யோசிச்சு பாருங்க. இந்த இளைஞர் பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறீங்க இல்லையா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரு இளைய தளபதி தான், நல்ல நடிகர் தான். அது இல்லை, அந்த லேபிளை நீங்க கலட்டி வச்சுட்டு தமிழ்நாடுக்கு பொருத்தமானவரா, தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை கொடுக்கலாமா, இவர் வந்தா செய்வாரா, இவர் சுத்தி இருக்கிற கூட்டம் எப்படி, இதையெல்லாம் யோசிச்சிங்கன்னு சொன்னா உண்மையிலேயே இப்போதைக்கு பொருத்தம் இல்லாத நபர் அப்படின்னு தானே உங்களுக்கு எல்லாம் தோணும். அதுதானே உண்மை. நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். சரியா? நான் யார் பக்கமும் இருந்து பேசல கண்ணு. உண்மையிலே தமிழ்நாடு அப்படின்றது இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பலம் மிக்க ஒரு மாநிலம் அப்படின்னு சொன்னா சரியாக இருக்கு. அந்த கெத்து எப்பவுமே இருக்குது கண்ணு. ஸோ அந்த வாக்குரிமை அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கைக்கு பக்கபலமா இருக்கிற நம்மட பிராந்த அப்படின்னு சொன்னா நம்மட மாநிலம், நம்மட தமிழ்நாடு, அது நல்லா வளரணும், அது நல்லா இருந்தாதான் எங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சிந்திச்சு நீங்க வாக்களிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பொருத்தமானவரா அப்படின்றத யோசிச்சு உங்களுடைய வாக்குகளை பாவிச்சு கொள்ளுங்க கண்ணு. சரியா கண்ணு? இன்றைக்கு அரசியல் அப்படின்னு வரும்போது வெறுமனே தமிழ்நாடு மட்டுமல்ல, நிறைய இடங்களை நாங்க பார்க்கிறோம். சரியா? பொருத்தமில்லாத நபர்களிடம் அவர்களுடைய பப்ளிசிட்டிக்காக அவருக்கு வாக்கு கொடுத்துட்டு இன்றைக்கு படுற வேதனையை நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நல்ல உதாரணம் எங்களுடைய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அங்கல், அடுத்தது இஸ்ரேலுடைய நெதன்யாகு. இப்ப அந்த நாட்டு வாக்கு கொடுத்த அந்த நாட்டு மக்களே அவங்களுக்கு எதிராக மாறிட்டாங்களா இல்லையா? ஸோ தமிழ்நாடு மக்கள் நீங்களும் நல்லா செஞ்சியுங்கோ, நல்லா யோசியுங்கோ. விஜய்ன்றது நல்ல பர்சனா இருந்தாலும் அரசியலுக்கு பொருத்தமானவரான்னு கேட்டா அது கேள்வி குறித்தான் நடக்கிறது. அவருடைய செயல்கள் எல்லாம் பார்த்தா அவருடைய நம்பிக்கை நட்சத்திரம், சிறந்த நடிகர் அப்படின்ற அந்த லேபிளை கழட்டி வச்சுட்டு எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு பொருத்தமானவரா அப்படி யோசிச்சு உங்களுடைய வாக்குகளை பாவிச்சு கொள்ளுங்க கண்ணு. வரட்டுமா?